அவர் தனித்து நின்றார் என்றால் 10க்குள்ள கூட எம்எல்ஏக்கள் வர முடியாது. 10க்குள்ள 1-2 எம்எல்ஏக்கள் வர கூட பெரிய விஷயம். நான் வந்து அவரே வெல்வாராங்கிறது அவர் எங்க நிக்கிறாரு, எதிர யார் நிக்கிறாங்க பார்த்தா சொல்ல முடியும். அதற்கே இந்த கேரண்டி கிடையாது. வெல்லலாம் போலாம் கேரண்டி கிடையாது. டிஎம்கே ஆட்சி இல்லாம இருக்கணும்னு திரு விஜய் உண்மையிலே விரும்பினா, விஜயோட தொண்டர்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க, நிர்வாகிகள் விரும்ப ஆரம்பிச்சாங்க. தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய சிலர் விரும்புறது இல்ல. திரு விஜய் அவர்களுடைய என்ன ஓட்டம் என்னன்னு நமக்கு தெரியல. அப்ப உண்மையிலே அவர் விரும்பினார்னா அதிமுக பாஜக அலைன்ஸ்ல சேர்றதா அவருக்கு சேஃப். அவர் நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாட்டா அது நினைக்கிறது அது திமுக ஆட்சி வரவிடாம தடுக்கிறங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி அமையாது. திமுக கூட்டணி உடையாம ஆட்சி அமையாது. இந்த ரெண்டுக்குமான ஸ்பேஸ்மே இருக்கு. ரொம்ப முன்னாடி சொன்னது அதுல மாற்றம் இல்ல. அப்ப விஜய் வந்து அவர் ஆட்சியை பிடிக்கும்னு நினைச்சாருன்னா அவர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தா தான் கதைக்கு. சேர்ந்தாருன்னா ரெண்டு வாய்ப்பு அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவராகவோ அல்லது டிமாண்ட் வச்சு துணை முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆட்சியில் பங்கு இந்த ரெண்டுல அவருக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்னா, அதாவது திமுக ஆட்சியை வீழ்த்தணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி சேருவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. 2026ல ரெண்டே பேருக்கு தான் போட்டி. அது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி அவர் செட் பண்ண நரேட்டிவ் வேற எதுவுமே இல்ல. தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாரு. அதையுமே டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தான் சொல்றாரு. அது உண்மைன்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அவரை ஏமாத்திக்கிறார். அவருக்கு நிதர்சனம் தெரியும் நினைக்கிறார். அவர் வந்து ஒரு சுருடா மாறிட்டு வராரு. அவர்கிட்ட வந்து நல்ல டீம் இருக்குது. அவங்க டீம் அவரை மிஸ்கைடு பண்ணா கூட அவர் வந்து உண்மை என்னங்கிற புரிஞ்சுக்கிறாருன்னு நான் நம்புறேன். எல்லாமே சாதகமா தான் அவருக்கு போயிட்டு இருக்குங்கனால அதனால வந்து ஒரு ரைட்டா டிசைட் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் நம்ம தனிச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அவர் தனித்து நின்றார் என்றால் அவரால் வந்து 10க்குள்ள கூட எம்எல்ஏக்கள் வர முடியாது. 10க்குள்ள 1-2 எம்எல்ஏக்கள் வர கூட பெரிய விஷயம். நான் வந்து அவரே வெல்வாராங்கிறது அவர் எங்க நிக்கிறாரு, எதிர யார் நிக்கிறாங்க பார்த்தா சொல்ல முடியும். அதற்கே இந்த கேரண்டி கிடையாது. வெல்லலாம் போலாம் கேரண்டி கிடையாது. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா பெட்டர் பொசிஷன், ஒரு 25% வரைக்கும் வாங்கலாம், பெட்டர் பொசிஷன். அது எங்கே சீட் உள்வாங்கலாங்கிறது எகைன் அந்த கான்ஸ்டிடியூன்சி பார்த்து நம்ம சொல்ல முடியும். அவர் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து கேரண்டி அவர் ஒரு பேச்சுக்கு ஒரு 50 சீட் அவர் கொடுக்குறாங்கன்னா 40 எம்எல்ஏக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ வந்து அவர் என்ன டிசைட் பண்றாரு அப்படிங்கிற பொறுத்து தான். டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்றது வெறும் நெரேட்டிவ். அது அவருக்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு டிவிகே தொண்டர்களுக்கும் கடைநிலை நிர்வாகிகளுக்கும் அது புரிஞ்சிருச்சு. we are not going to form the government. 234 கேண்டிடேட் நிறுத்துறது இட்ஸ் நாட் எ ஜோக். அதில் வந்து குறைஞ்சபட்சம் 34 எம்எல்ஏ கேண்டிடேட்டாவது நீங்கள் வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. கண்கூடாக பார்க்குறேன். திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இஃப் ஐம் நாட் ராங் 20 கேண்டிடேட் வரைக்கும் அவங்க மற்ற கட்சியெல்லாம் எடுத்துட்டாங்க. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு இவருக்கு குறைஞ்சபட்சம் 50 கேண்டிடேட்டை தூக்கிடுவாங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு டிவிகேவுடைய கேண்டிடேட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்களில் பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் ஒரு 234 நிப்பாட்டுறாருன்னா ஒரு 100 பேராது அந்த 2 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைவர்னு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அது 2 கோடி லிக்விடாக ஒருத்தர் கொடுக்குறேன்னா அவங்க வீட்டம்மாவே சொல்லும், பேசாமல் வாங்கிட்டு வாங்க, நமக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி சொல்லும். அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு இழுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இதில் மாஸ்டர்ஸ். அவங்க வந்து உடனடியாக டக்கு கேண்டிடேட்ஸ் யாரும் பிடிச்சி புள்ள பிடிக்கிற மாதிரி துண்டா தூக்கிடுவாங்க. அது மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் வரும். இட்ஸ் நாட் ஈஸி. கூட்டணி கட்சிகள் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம், ஏன் தொகுதி ஓன் தொகுதி அதெல்லாம் வந்து அவங்களால பெருசாக பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. அதில் வந்து பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதில் மாற்று கருத்தில். ஆனால் அது ஓட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவர் செட் பண்ணிட்டு இருக்கிறது பியூர் நெரேட்டிவ், வேற ஒன்றுமே இல்லை. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.